மனித நேயம் என்று சொல்லுகிற போது மனுஷனுக்கு உதவுறமோ இல்லையோ உபத்திரம் செய்யாம அதுதான் பெரிய உதவி. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம், அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இரு. அதுதான் மனித நேயத்தினுடைய ஆரம்ப நிலை. அடுத்தபடியாக உன்னால் முடிந்த அளவுக்கு அவனுக்கு உதவி கொண்டே இரு. பொருளால் உதவு, உழைப்பால் உதவு, வாயால் உதவு, ஏதாவது வகையில அவனுக்கு செய்து கொண்டே இரு. அந்த உதவியிலே ஒரு வகைதான் இருக்கும் போது இரத்த தானம், இறந்த பிறகு கண்தானம். ஆக நீங்கள் இறந்த பிறகும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? செத்தும் கொடுத்து சீதக்காதிகளை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய உறுப்புகளை நீங்கள் தானம் செய்யுங்கள். இதற்கு இஸ்லாத்திலே எந்த தடையும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, இதை நான் என்னுடைய கருத்து அல்ல, அறிஞர் பெருமக்களுடைய கருத்து. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ராபிதா அல் ஆலம் அல் இஸ்லாம், உலக முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய அறிஞர்களுடைய கூடம், அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உறுப்பு தானம் செய்வது கூடும். இந்தியாவிலே உள்ள ஃபிக்ஹ் அகாடமி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்தியாவில் உள்ள அறிஞர்களுடைய அமைப்பு, அவர்கள் சொல்கிறார்கள் உறுப்பு தானம் கூடும். ஆக இது பற்றி விரிவாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆக மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறது. ஆக இருக்கும் போதும் அடுத்தவனுக்காக வாழுங்க, செத்த பிறகும் அடுத்தவனுக்கு